அன்புக்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி கலால்துறை அலுவலகத்தில் லஞ்சமும் ஊழலும் மலிர்ந்து நாற்றம் எடுக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று பொதுமக்கள் பேசி கேலி செய்வது உங்கள் காதில் விழுகிறதா? கலால்துறையின் தரம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. செயல்பாடு சகிக்க முடியாத அளவிற்கு போய்விட்டது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் அவர்களே, நீங்கள் புதுவை மக்களின் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் இழந்து வருகின்றீர்கள். மங்களம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கீழூர் என்ற கிராமத்தில் நமது பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கம் கோலைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து இந்தியாவுடன் சேரலாமா அல்லது பிரெஞ்சு அரசாங்கத்தோடு தொடர்ந்து இருக்கலாமா என்பதற்கான ஓட்டு, அதாவது வாக்கு பதிவு கீழூரில் தான் நடந்தது. அதில் பெருவாரியான வாக்குகளை பெற்று பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து இந்திய அரசாங்கத்தோடு இணைவது என்று முடிவெடுக்கப்பட்ட இடம்தான் அந்த கீழூர். அதற்கான நினைவு சின்னங்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த நினைவு சின்னம் வைக்கப்பட்டதிலிருந்து அங்கிருக்கும் சாராக்கடையை அகற்றி இனிமேல் கீழூரில் சாராக்கடை வைக்கக்கூடாது என்று அரசு தனது கொள்கை முடிவை அறிவித்து கீழூரில் அதிலிருந்து சாராயக்கடை வைப்பதே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட கீழூர் கிராமத்தில் அரசு பள்ளிக்கு அருகில் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனை பகிரங்கமாக நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாது புதுவை முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை நீக்கமற நிறைந்து நடந்து வருகிறது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆதாரத்தோடு பல புகார்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கலால்துறையும் காவல்துறையும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு துணை போய் கொண்டிருக்கின்ற வெட்கக்கேடான நிலைமை தொடர்கிறது. சில ஆட்சியாளர்களின் சட்டவிரோதமான வாய்மொழி உத்தரவுக்கு அடிபணிந்து அடிமைகளாய் கலால்துறை அரசு பணியில் இருப்பதாக பொதுமக்கள் கேலி செய்து வருகிறார்கள். உங்கள் அரசு பணி மரியாதை மலிவானதாகவும் மட்டமானதாகவும் உள்ளது. உடனடியாக கீழூரில் விற்கப்படும் கள்ளச்சாராயத்தையும் மற்றும் புதுவை முழுவதும் கிளைக்கடை என்ற பெயரிலே விற்பனை செய்யப்படும் கள்ளச்சாராயத்தையும் விற்பனை செய்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களின் நலன் கருதி அக்கறையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு குரு ராஜாராமன், தலைவர், ராவணர் குரல் இயக்கம். தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் ராவணர் குரல் இயக்கம். நன்றி, வணக்கம்.